உயிர் பாக தடவை உன் அண்ணன் தண்ணி குடிச்ச உயிர் காப்பாத்தனா. அப்படியா? பசி நேரத்துல அதாவது கஞ்சி குடிச்சு ஆமா பசி போக நீங்க. அதனால சரி உண்ட மயக்கு தொண்டர் சொல்ல பெரியவங்க ஏங்க இப்ப தூக்கம் வருதுங்க. என்னங்க கொஞ்சம் வாங்க. நீங்களா ஆம்பளையா? நீங்களா ஒரு குண்டா நிறைய சாப்பாடு சாப்பிட்டீங்க. என்ன சொன்னா? ஆம்பளையான்னு கேட்டேன். என்ன பார்த்து ஆம்பளையா சொன்னா? என்ன சொல்றா? ஆம்பளையா கேக்குது நம்ம. சாப்பிட்டு தூங்குறோம் ஆமத்தான் ஆம்பளையான்னு கேக்குற. என்னங்க உங்களை எப்போது என் குடிச்சில பார்த்தேனோ அப்போதே மனுஷன் கூட பறி கொடுத்துட்டுங்க. நான் கேட்டனா உன் திரும்ப தேவையா போன கேள்வி போனா ஏதோ பசின்னு வந்தா சாப்பாடு போட்டீங்க பார்த்த உடனே காதலா என் மீதா? ஏங்க நீ நினைக்கிற அளவுக்கு சாதாரண கிடையாது. நான் ஒரு நாட்டு இலவசங்க நாட்டு மக்களுக்கு அறிவு சொல்ல வேண்டிய நானு தவறான பாதிலாம் போக மாட்டேன். அது மட்டுமா உன் அண்ணன் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சு இது நம்ம வீடுங்க நம்ம வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி அண்ணனுக்கு எனக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? நான் சொல்றதுக்காக என்னங்க இருந்தா உங்களோடு இல்லது மனதனா சாவனே இருந்தா உங்களோடு மண்ணோடுங்க. ஓ பாய்ந்தா என்னோடு இல்ல மண்ணோடு சத்தியமா சொல்றேன். நீ இருபத்தோடு சாவத்தே என்னங்க மேல செத்துருவங்க. செத்து போடி இப்படியோ இரு வீடியோ போட்டு பொண்ணு இந்த பூமியில இருக்க கூடாது. அது அந்த நல்லவனுக்கு போய் தங்கச்சா பாத்துக்கிறேன் பாயானா. நான் என்ன சொல்றேன்னா அதாவது இப்படியாப்பட்ட சாவு நான் நேரில் பார்த்து கிடையாது. முதல்ல பெரிய பெரிய நகல் நீ தான் பார்க்க போறேன். நான் மட்டும் இல்ல நீ எல்லாம் பாருங்கப்பா. அவன் சாவ போறான் எப்படி குத்தா நான் குத்துறவு எப்படி குத்துற உயிர் போக தெரியாதா? ஏங்க குத்துனா ரத்தம் வருமா? நீ வேறமா ரத்தகத்தெல்லாம் வராது. அது வீடு பின்னாடி சாப்பிட்டு போற கோழி கறிய அதான் வெளியே வரும். என்னங்க மேல சேர்த்துருவாங்க. சேர்த்து போடி அண்ணா உண்மையா நீ இறந்துட்டாயா? எப்போது உன்னை ஏழை குடிசையில பார்த்தேனோ அப்பதே நானும் மனசை பறி கொடுத்துருந்தேன். நான் வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடதான் சத்தி செய்து விட்டேன். உன் அண்ணன் அதை நம்பி காப்பாற்ற இவ்வளவு. ஆனா இனிமே உன் முகத்தை பார்க்க முடியாத நான் உன்னோடு சேர்ந்து நீ சாவல அவ சாவல் இல்ல நீதான் சாவலு. எனக்காக உயிர் ஆமாங்க. ஏங்க அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டே செய்யற பழமொழி எனக்கு கிடையாது. எனக்கு பரம்பரை கிடையாதுங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட கடைசி வரை நினைக்கிற ஆள் நானு. அப்படிங்கும்போது உன் அண்ணன் வந்து கடனை என்ன பதில்? நான் பேசிக்கிறேன் அண்ணன் கிட்ட. எங்க அண்ணன் கேட்பாரு. அவ பேசி பாப்பா. நீ பேசியா? அதான் சாமாத்தியாரு போகும்போது ஆனா நீ அதாவது இது உன் அண்ணன் வந்து கேட்டா எங்க அண்ணன் நான் சொன்னா கேட்பாருங்க. அப்படியா? ஆமா. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பா. ஆமா ஆமா. இப்ப என்னை பத்தி சொன்னா சேர்த்துக்குவான்றியா? அப்படி என்றால் உண்மையா எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை வரவே இல்லை. கடைசி வரை பிரிய மாட்டேன்னு ஒரு சத்தியம். பிரிய மாட்டேங்க சத்தியங்க. அடி கொல்லையில தென்னை மரம் பல்வெறிக்க முத்து சரும் ஜோடி நாம சேர்ந்தோம்னா இந்த கோடி கவிபாட தலையிலே அங்கே குயிலண்ணி கூதடி கவிபாட தலையிலே குயிலண்ணி கூதடி போக பாதையிலே ரோஜா பூ பூக்குதடி போக பாதையிலே ரோஜா பூ என்னமா வீட்டுக்கு பதார்த்தமா வாங்கியாச்சு. இப்போதான் வீட்டுக்கு போகணும். என் தங்கச்சி பார்க்கணும். அந்த ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியல. சரி போகலாம் போகலாம். ஒரு மூத்ததான் குத்து பாரா
குடுப்பா பாக்குறப்பா நாங்க எல்லாம் அதுக்குடா கிடக்குது என்ன ஒரு அருமையா இருக்க உனக்கு மொத்தம் தவிக்கிறேன் உனக்கு தனமணி என்ன இது வீட்டுக்கு போயிட்டு இந்த பதார்த்தத்துல என் தங்கச்சி கொண்டு வந்து யாருமே சமைச்சு போடலான்னு பார்த்தா என்ன இது வீட்டுக்கு கிட்ட போக போக ஏதோ ஒரு பாடல் ஓசை கேக்குது. அப்போ பக்தி பாட்டு தான் போடுவாங்க. இதுனா வேற பாட்டு மாதிரி கேக்குது. அதோட சம்பந்தப்பட்ட குரல் மாதிரியே கேக்குது. சரி யார் பாடுனா எனக்கு என்ன, வீட்டுக்கு போறேன். படுத்தா உறக்கமில்லை, நான் பாய்விரித்தா தூக்கமில்லை, நான் படுத்தா உறக்கமில்லை, நான் பாய்விரித்தா தூக்கமில்லை, பையிலிக்க உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை, பையிலிக்க உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி எனக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கல. ஐயோ 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 ஐயோ, நான் என்னடி பண்றது? உன்ன நம்ம தாய் தந்தை இருந்ததுக்கு அப்புறம் உன்னை தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தை இருந்து வளர்த்தன. இந்த வளர்த்துக்கு செஞ்ச கை மாறி அடிச்சுனா, ஐயோ என் தங்கச்சி நெருப்பு நினைச்சேன். அடி பாவி, இப்படியாப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கேன். உனக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லி வளர்த்தேன், எவ்வளவு அடி நான் என்னன்னே சொல்லி வளர்த்தேன். இப்படியாப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கிறியே. என்னடி பண்ணல நீ? ஒரு ஆணோட இப்படியா சேர்ந்து குமார அடிச்சுட்டு எங்க எங்க டேய், ஏண்டா டேய், உன்னை இந்த காட்டுல விட்டுட்டு வந்தா நீ செத்து உன் உடம்பு மண்ணு துண்ணு இருக்கும். ஐயோ பாவமான மனித நேயத்தோட உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டுக்கு சாப்பாடு போட்டனே, உண்ட வீட்டுக்கு ரெண்டைக்கு சரியாடா டேய். ஒரு நாட்டு இளவரசன் பண்போடு பணியோட இருந்துப்ப பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூட்டு வந்தனே. வீட்டுக்கு கூத்து நல்ல நன்றி கடன் செஞ்சுட்டு நீ உண்ட வீட்டுக்கு ரெண்டை சரியாகும் செஞ்சுட்டா செஞ்சுட்டு. உன் கோவம் நியாயமான கோவம் தான். மேல கை வைக்காத. உன் கோவம் நியாயமான கோவம் தான். உன் இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு தான் கோவம் இருக்கும். எந்த ஒரு அண்ணனுக்கு வர வேண்டிய கோவம் தான். அப்படியே கொண்டு போட்டு நம்மள இருக்கிற ஒண்ணு என்னடி காரியம் செஞ்சிருக்கிற? எப்ப என்னை முதல் குயாய் குடிச்சு பார்த்ததோ அப்போதே மனசு பறி கொடுத்துருப்பா. உன் அண்ணன் வந்தா என்ன சொல்றது கேட்டேன். அவங்க நான் பேச்சு பாத்துக்கிறேன். அப்படி சொன்ன ஆமாவா? என்ன உனக்கு ஆனவன் என் அண்ணன் ஆசைப்பட்டதான் நான் உன்ன இது ஆசைப்பட்டிருக்கேன். அது நம்ம விஷயத்தை பத்தி சொல்றேன். என் அண்ணன் கண்டிப்பா சம்மதிப்பாரு.
இன்னும் என்ன சொன்னாவா? அவ என்ன சொன்னா? ஆ? அவ கடற சாப்ப அது சொன்னா போலாம் போல சொல்லு. சொன்னியா? அப்புறமா வேணாடி உண்ட வீடு ரெண்டையும் செய்ய மாட்டேன். அது சரி யோசனை பண்ணேன். நான் எல்லாம் செத்துரு சொன்னாலே நானும் ஒரு உயிர் சாப்பிட்டு சொன்னாலா? செத்துருக்கட்டுமே. செத்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் நானு. தாயெல்லாம் வளர்த்தவனி வளர்த்ததுக்கு நல்ல கைமாறு ரெண்டாலும் ஒரு உயிர் போலாமா போகக்கூடாது அதுக்காக தான் சமைச்சேன். ஆனா ஒண்ணு என் தங்கச்சி நல்ல பொண்ணுதாயா? இல்ல என் தங்கச்சி மேல நான் தப்பே சொல்ல மாட்டேன். நான் அவ்வளவு புத்திமதி சொல்லி வளர்த்திருக்கிறேன். தனியா இருந்த வீட்டுல ஒரு பொட்ட பொண்ணு கிட்ட நீதான் பேசி மனசை மாத்திருக்கிற. நான் கம்முன்தான் நான் வந்து தொட ஒரு மாதிரி என்னையா ஒரு தப்பு பண்ணவனு பயம் இருக்குதா உனக்கு? நீ ஏமா பயப்பட போற? ஒரு நாட்டுக்கு இளவரச நீ நினைச்சா நீ என்ன ஒண்ணா பண்ணலாம். ஏன் ஆள் இருக்கிறதே தெரியாது சாவத்துட்டு கூட நீ போயிடலாம்பா. நீ பணக்காரன் திமிர்ல பேசுற நீ. நானா? ஆமா. ஜாதி மதம் பார்க்க மாட்டேன், உயர்வு தாய் பார்க்க மாட்டேன், பணத்தை பார்க்க மாட்டேன், நல்ல மனசை தான் பார்ப்பேன். பணக்கார குணத்தை காட்டிட்டே என்ன ஐயா? அதாவது கட்டுப்பாடோட தான் கால் நிக்கிறோம். என்ன கட்டுப்பாடு? சொல்ல நீ என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. அப்படியே கவுத்துறா பாரு. நான் பாத்துக்கிறேன், எனக்கு அண்ணன் வந்தா பாத்துக்கிறேன்னு சொன்னியா? அண்ணா அறியாத வயசுல தெரியாத செஞ்சு நான் வந்தாங்க. செய்வேன். இதுக்கு நான் இவ்வளவு புத்திமதி சொல்லி வளர்த்தேன். என்னதான் புத்திமதி சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறியே. நான் என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஒண்ணு ஏன்ச்சுக்கு மேல ஏச்சுக்கோ. ஐயா இளவரசா நாங்க இருவரு காதலிக்கிறோம். மனக்கட்டுப்பாடு இருக்கும். மனக்கட்டுப்பாட்டை பாத்துறேன். பெரிய சொல்லலையா? ஆமா நான் எந்த தவறுமே செய்யல. எந்த தவறு செய்யல. அதாவது வயசுல சின்னவனா இருந்தாலும் உன் கருத்தால தான் நீ தாலி எடுத்து போகணும். ஏம்பா நீ சொல்ற நீ யாரு? ஒரு நாட்டுக்கே இளவரச. நான் சாதாரண ஏவன குடும்பத்துல பிறந்தவன். என் தகுதி எங்க? உன் தகுதி எங்க? என் தங்கச்சி திருமணம் செஞ்சுக்க முடியுமா? அப்படியே திருமணம் செஞ்சு கூட்டிட்டு போனாலும் உன் நாட்டுல ஒத்துப்பாங்களா? தகுதி பார்த்து எனக்கு அதை காப்பாத்துறீங்க. ஆபத்து நேரத்துல உயிரை காப்பாத்துறதுக்கு தகுதி பார்த்து எனக்கு கஞ்சி கொடுத்தா சரி. அதாவது உன் தங்கி நான் திருமணம் செய்துக்கு சத்தியமா சொல்றேன். அப்படியா? நம்பிக்கிறதா? சரி ஐயா நீ சொல்லிட்ட. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உனக்கு ஒரு தங்கை இருப்பது போல எனக்கு ஒரு தங்கை இருக்கு. உனக்கு தங்கச்சி இருக்கிறாளா? பாச காட்டுறியோ? இப்ப என் தங்கை ஞாபகம் வந்துச்சு. அப்படியா? அதாவது என் வயிறுக்கொரு நாட்டு விட்டு வந்து வெகு நாட்டுக்குள்ள ஆகி விட்டது. என் தங்கை பாக்கணும் போல இருக்கு, ஆசையா இருக்குது ஐயா. என் நாடு போயிட்டு வரலாமா? ஊனாட்டிக்கா? நான் வரலப்பா. நான் வரவே இல்லை. என்ன நடக்குது பாத்துட்டு வந்துடலாம். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஊரோடு வாழன்னு ஆசைப்படுறேன். ஏன்பா உன்னையே உன் நாட்டுல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப உன் நாட்டுக்கு போனா உன்னை ஊரோடு வருவாங்களா? உங்க கூட வருவாங்க இல்ல சார். இந்த உருவத்துல போனா தான் நம்ம இருவரும் கண்டுபிடிப்பாங்க. மாற்று உருவம், அதாவது முகமுடி அணிந்து சென்று அங்க என் தங்கி போய் பாத்து வரலாம். சரியான திட்டம். இப்படியே அண்ணன் போயிட்டு வரேன். நீ 10 ரூபாய் சாப்பிட்டு நீ அண்ணன் நோஞ்சிட்டு போற. போக மாட்டேங்க. நான் அங்கறேன்.